ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நானும் உனக்காக உதவி செய்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி ஓடி ஓடி வர்றேன். ஆனால் நீ கொஞ்சமும் என்னை பற்றி நினைக்காம, என் மேலே பக்தியும் செலுத்தாமல் கவனமும் செலுத்தாமல் நீ பாட்டுக்கு அலட்சியமாக என்னை கடந்து போயிடுற. உனக்கு நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கலாம், உனக்கு பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கு நல்லது செய்ய உனக்கு உதவி செய்யவும் ஒரே ஆத்மாவாக, ஒரே ஆளாக, ஒரே தெய்வமாக உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன்றதை மறந்துட வேணாம். சும்மா கவலைப்பட்டு சோர்ந்து போயிருந்தாலும் எதுவும் சரியாகாது. என் மனசுல கவலையா இருக்கு, கோபமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, வெறுப்பா இருக்குன்னு சும்மா உட்காந்து தொலைபேசியை பார்த்துக்கிட்டே இருந்தாலும், பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தாலும் கூட எதுவும் சரியாயிராது. நீயாகவே தான் உன் மனசை தேத்திக்கிட்டு என்கிட்ட வந்து சேரணும். நீ என்னை நாடி வந்தாலே அனைத்தையும் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். ஆனால் இப்போது கூட நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்னை தேடி வந்தாலும் வரலைனாலும், நீ என்ன நினைச்சாலும் நினைக்க மறந்தாலும், நான் ஒருபோதும் உன்னை நினைக்க மறந்ததோ உன்னை பார்க்க வராமல் இருந்ததோ கிடையாது. இப்போதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், உன் வாழ்க்கையை மாற்றலாம். நீ இப்போதும் என்னை தவற விட்டுட்டினா இனிமேல் உன்னை பார்க்க வரவேணான்னு நினச்சிக்கிட்டே தான் இப்போது உன்னிடம் பேச வந்தேன் என் செல்வமே. நான் என்னதான் உனக்கு நல்லது செய்ய வந்தாலும் நீ என்னை நினச்சா மட்டும்தான், உன் வாழ்க்கையில் என்னை ஏற்றுக்கிட்டா மட்டும்தானே நான் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாக நடத்தி கொடுக்க முடியும். உனக்கு வர வேண்டிய விஷயங்களும், உன்னிடம் வந்து சேர வேண்டிய பொருளும், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. அது அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியோடும் ஆனந்த கண்ணீரோடும் வாழ வைக்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். கூடிய சீக்கிரம் உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ எதிர்பாராமல் நடக்கும்போது, சில சூழ்நிலைகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அதை நினச்சி நீ கவலைப்படுற. அதுக்கு பதிலாக பிடிக்காத விஷயம் நடந்தா என்ன, நம்ம எதிர்பாராத விஷயம் நடந்தா என்ன, சரி பார்த்துக்குவோன்னு அதை ஏற்றுக்க முடிவு செய். எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையோ அல்லது கஷ்டமோ அதை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அதை எப்படி சரி செய்கிறதுன்னு அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த சூழ்நிலையுமே உனக்கு எதிராகவோ எதிரியாகவோ நினைக்காம அதை எப்படி எதிர்கொண்டு சவால்களை ஜெயிச்சு சமாளிக்கணும்னு முயற்சி செய். நம்பிக்கையோடு நீ எந்த விஷயத்தை தீர்க்க முயற்சி செஞ்சாலும் அதற்கான வழிகளை நான் காட்டுவேன். என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது என் நல்ல ஆசிகளோட நீ நீண்ட காலம் செல்வச் செழிப்போட ஆரோக்கியத்தோட வாழலாம் என் செல்வமே. ரொம்ப நாளாவே நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நல்லபடியா வெற்றிகரமாக நடத்தி தருவதற்காக உன்னை பார்க்க வந்தேன். உன்னுடைய கனவு நனவாகாம ரொம்ப நாளாக அது இழுவையிலேயே இருக்கு. நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம அது எங்க கனவாகவே கற்பனையாகவோ இருந்துருமோன்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தாயல்லவா? அந்த விஷயத்தை நல்லபடியாய் முடிச்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நீ பொறுமையா இருந்தீனா உன் அப்பன் முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து அத்தனை விஷயத்தையும் சிறப்பா வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துருவேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்கும்னா அதை எதிர்பாரு. இல்லை கிடைக்காது, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் போது தேவையில்லாமல் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ அடுத்த மனிதர்களிடம் எதை எதிர்பார்த்து போனாலும் கட்டாயம் அவமானப்படுவாய். ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடிய மனநிலையோட எந்த மனிதாபிமானமும் இல்லாதவர்களாக, இரக்கமற்றவர்களாக, சுயநலவாதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே ஏற்கனவே நான் உன்கிட்ட யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உனக்கு நல்ல மனசு இருக்கு, உனக்கு நல்ல குணம் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட உன் நல்ல மனசு கொண்ட உன்னை எல்லாரும் புரிந்துக்குவதற்கான காலத்தை நான் உருவாக்குறேன். பொக்கிசமும் தங்கமும் வைரமும் போன்ற உன் மதிப்பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன் என் செல்வமே. வெளி உலகத்துக்கு பார்க்குறதுக்கு நீ நல்லா வாழ்கிறத போல தெரிஞ்சாலும்
எப்போதுமே நீ எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறது போல தெரிஞ்சாலும் உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் என்னன்னு எனக்கு தானே தெரியும். யாருக்கும் தெரியாம நீ சிந்துவ கண்ணீரை பார்த்ததால தான் உன் துன்பத்தை எல்லாம் துடைத்தெறிந்து உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். இப்போதாவது என்னை தவிர்க்காம நான் சொன்னதை கேட்குறதே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் நல்ல மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்காம வேறு யார் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க? உன்னை தேற்றி உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் நானே உனக்கான வரத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி காட்ட போகிறேன். எந்த ஒரு மனிதருடைய கடந்த கால தவறுகளையும் அவங்க கடந்த கால வாழ்க்கையில் அவங்க செஞ்ச விஷயங்களையும் சுட்டி காட்டி இப்போது இந்த நிகழ்காலத்தில் யார் மனமும் காயப்படும்படி எதையும் செய்யாதே, பேசாதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கும். பல வழிகளையும் வேதனைகளையும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்து அதிலிருந்து தாண்டி வந்து இந்த நிகழ்கால வாழ்க்கையை வாழ்வதற்காக ரொம்ப போராடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கெட்ட விஷயத்தை, கடந்த கால கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை நீ ஒருபோதும் யாருக்கும் ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தக்கூடாது என் செல்வமே. யாராவது தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும், தவறான ஆளாகவே முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் இப்போது அதை பற்றி எதுவும் பேசாத. யார் தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய மனசோட, பெரிய உள்ளத்தோட, மனப்பான்மையோட நல்ல பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் இந்த முருகனின் ஆசை. தனியாக நீ படுற கஷ்டமும் உன் வாழ்க்கையில் நீ தனிமையில் வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் வீண் போகாது. நீ பட்ட துயரங்களை எல்லாம் மற்றவங்க அறியாமல் போனாலும் உன் அப்பன் முருகன் அதை பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன். அதனால தான் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் விதமாக இப்போது உனக்கான நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே உன்னை தேடி வந்திருக்கேன். ரொம்ப நாள் முன்பாக நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த வாக்கை நிறைவேற்றி உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் தர வந்திருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன் மனசில் எந்த குழப்பமும் கவலையும் இல்லாத அளவுக்கு, தங்காத அளவுக்கு அனைத்தையுமே நான் உனக்காக சரி செஞ்சிருவேன். பல நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாத விஷயங்களையே நினச்சி குழம்பி தவிக்கிறாய். உனக்கு துணையாக நான் இருக்கேங்கிறதையே நீ மறந்துட்டியா என்ன? எது வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவான பிள்ளையாக நீ இருன்னு நான் சொன்னதை ஒருபோதும் மறக்காதே. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்பாகவே அதை பற்றி வீணாக கவலைப்பட்டு குழப்பம் அடைகிற. நடந்த விஷயமே ஒன்றுமில்லாத சாதாரண விஷயமா போகும்போது இனி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நினச்சி பயப்படுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாமல் பொறுமையாயிரு. உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நீ அமைதியோடு இருந்தீனா உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் புதுசாக பிரச்சனைகள் வருவது போலவும் கஷ்டங்களை தருவது போலவும் நீ நினைக்கிற. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன் கவலைகளையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேங்கிறது இப்போது உனக்கு புரியலைனாலும் கூடிய விரைவில் அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் செஞ்சேன்ற புரிதல் உனக்கு வரும் என் செல்வமே. உன் மனசு முழுக்க உன் எதிர்காலத்தை பற்றிய பயம்தான் இருக்கு. உன் எதிர்காலத்துக்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக வாழ வைக்க நான் இருக்கேன்றதை நம்பு. உனக்கு மிக பாதுகாப்பான ஆளாக, உன் வாழ்க்கைக்கு அமைதியை தரும் அப்பாவாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் என் செல்வமே. உன்கிட்ட வம்பு செஞ்சவங்களும் வம்புக்கு இழுத்தவங்களும் உன்னை பாடா படுத்துறவங்களும் இப்போது கொஞ்சம் மனசு மாறினவங்களா, குணம் மாறினவங்களா இருக்கிறத நீ பார்க்க தான் போற. யாரெல்லாம் உன் மன நிம்மதியை கெடுத்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கண்ணீரை வரவழைச்சாங்களோ அவர்களையெல்லாம் ஒரு வழி பண்ண போகிறேன். அவர்களுக்கு மன மாற்றத்தை கொடுத்து, அவர்கள் செஞ்ச தவறுக்கு தண்டனையையும் கொடுத்து, இனிமே அவங்க யாருக்கும் எந்த வகையிலும் துன்பமோ தீங்கோ துரோகமோ செய்யாத அளவுக்கு மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையிலையும் நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும்
வாழ்க்கையில முன்னேற்றமும் வசதியும் செல்வமும் பெருகும்படி செஞ்சு உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். இனிமே உன் பொருளாதாரம் மேம்படும். இத்தனை நாளா சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சனே, இனிமே சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் அனுபவிக்க போற. உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை என் செல்வமே. இத்தனை நாளா பொறுமையா இருந்தனே, இப்போ இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டினா போதும். உன் மனசு தவிக்கிற விஷயங்களையும் ஏங்குற விஷயங்களையும் அத்தனையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் இத்தனை காலமாக அனுபவிச்ச உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது. உனக்காக நான் யார்கிட்ட போய் பேசணுமோ, யார் மனசை மாற்றணுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிடுறேன். அவர்கள் மனதை மாற்றி அவர்கள் மூலமாகவே உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்க செய்வேன். உன் கர்ம வினைகள் தீர்வதற்கு சில நாட்கள் இருந்தாலும் என்னுடைய வேலை சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும். நான் உனக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன் என் செல்வமே. தேவையில்லாம நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையும் உன் தலைமையில இழுத்து போட்டுக்காத. நீ பொறுமையா இருந்தாதான் எல்லாத்தையும் சரி செய்வது எனக்கு சுலபமாக இருக்கும். நீ கண் கலங்கினா என் மனசும் சேர்ந்து கலங்கும். அதனாலதான் உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்த நான் வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா போராட்டங்களும் இப்போது முடிவுக்கு வரப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த மாதத்திலேயே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க போறேன். இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது. நானே கதின்னு என்னையே நம்பி இருப்பவர்கள் எல்லாரையுமே நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிதான் உன்னையும் கவனிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையிலையும் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். எந்த துன்பமும் உன்னை நெருங்காம நான் உன்னை பாதுகாப்பேன்னு என்னை முழுசா நம்புனா மட்டும் போதும். உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சு போனதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட வேணாம். இனி என்ன வருமோ ஏது கிடைக்குமோ நினைச்சு கவலைப்படவும் வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாமே உன்னை பலப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னை பலமுள்ள ஆளாக நினச்சி உனக்கான சோதனைகளையெல்லாம் கடந்து வரணும்னு ஆசைப்படுறேன். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாம மன வலிமையோடு அதை தைரியமாக எதிர்கொண்டால் நான் உனக்கு நிழலாக இருந்து வழி நடத்தி உன்னை மறுபடியும் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. யாரை நீ அதிகமாக நேசிக்கிறியோ, நீ யாரை உதவி செய்கிறாயோ அவர்களே உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. நீ நல்லவங்க நினச்சவங்கெல்லாம் கெட்டவங்களாக மாறுறாங்க. உன் கூட இருப்பாங்க நினச்சவங்கெல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னு ஒருபோதும் கவலைப்படாதே. கர்மாக்கள் எப்போதுமே இப்படிதான் ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்கும். ஒரு மனிதனுக்கு பிடிச்சதை அவனை விட்டு விலக்கி வச்சுட்டு பிடிக்காததை அவன் கையில் கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தும். அப்படிதான் கர்ம வினைகள் இப்போது உன் வாழ்க்கையில் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்க்குற நீ வாழணும்னு நினைக்கிற அழகான அற்புதமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ யார் மீதாவது அதிக அன்பு செலுத்தினா அவங்க உனக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளாக மாறுவார்கள். நீ யாரையாவது முழுசா நம்பி பாசம் வச்சினா அவர்கள் உனக்கு எதிரிகளாகவும் மாறுவார்கள் என் செல்வமே. இது எல்லாமே இப்படிதான் நடக்கும்னு கலிகாலம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால உன் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து பயந்து பிரமிச்சு போகாதே. என்ன நடந்தாலும் நான் சரி செஞ்சிருவேன்னு உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்புல விட்டுடு. உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே, சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்த நானே, அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் உன் வாழ்க்கையில செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்போது உனக்கு சாதகமா உனக்கு வெற்றிகரமானதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில நீ எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் செய்ய போறேன். நல்ல விஷயம் நடக்குமோ நடக்காதுன்ற குழப்பத்திலேயே நீ இருந்தாயல்லவா, கண்டிப்பாக அது நடக்கும். அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிச்சு கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் போய் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்து விடு. எதிர்மறையான கருத்துக்களை எப்போதும் எல்லார்கிட்டையும் பேசாம பொறுமையாக இருக்க கத்துக்கோ.